ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 5 இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்கில் மார்னிங்லேருந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் 10 o'clock போல் ஆம்லா ஜூஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். இந்த ஆம்லா ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்லா ஜூஸ் ரொம்ப நல்லது. ஸ்டமக்கில் குடிக்கும்போது வெறும் வயிற்றில் தாங்க இது குடிக்கணும். நான் 10 மணி போல் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10:45 போல் கேரட் ஆம்லேட் தாங்க எடுத்துக்கிட்டேன். கேரட் ஆம்லேட் ஒன்றும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ரைஸில் கஞ்சி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் இருக்குது இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங், 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஈட்டிங் விண்டோங்க. பார்த்திங்கன்னா என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 6 நான் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 20 hours ஃபாஸ்டிங், 4 hours ஈட்டிங் விண்டோவை வச்சுருந்தேன். கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் தான். 16க்கும் 20க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கலான்னு பார்க்கலாம் தான் இந்த வாட்டி 16 hours எடுத்திருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுருந்தேங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கு கோஸ் கூட்டு பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சமாக கோஸ் கூட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் புளி சாதம், கேரட் பொரியல், முட்டை ஃப்ரை ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. எக் பாயில் பண்ணிவிட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துருந்தேன் தவாவில், அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:30 போல் லாஸ்ட் மீலாக கொஞ்சமாக கேரட் பொரியல் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நவாப்பழம் கிடச்சிருந்துச்சு மஸ்கட்டில். இது கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாய் தூள் சேர்த்து இந்த மாதிரி நான் குலுக்கி எடுத்துகிட்டு எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் மீலுங்க. மறக்காமல் 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்க. முடிஞ்சால் 1/2 hour வாக்கிங் போங்க, அவர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கும் 45 minutes எக்ஸசைஸ் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேங்க. லாஸ்ட் மந்த்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சுன்னு லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் டோட்டலாக இந்த 3 months, இதோட 3 months இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 months ஜூன் ஜூலையில் 8 kg நான் லாஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.